கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 மனிதர்களுக்கும் இப்படி நாம் பெயரிடலாம்: பழைய விசுவாசியும் புதிய விசுவாசியும். கீழ்ப்படிந்த அனனியாவும் பிரசங்கியாக மாறிய சவுலும். இந்த செய்தியை நாம் தியானிக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இன்றைய காலகட்டங்களில் திருச்சபை என்பது எப்படி இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய திருச்சபைகள் எப்படி இருக்கிறது? ஒரு ஊழியன், அந்த ஊழியனுக்கு கீழே ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், அந்த ஊழியன் முன்னின்று பாடல்களை பாடி ஆராதனை செய்து ஜெபத்திலே நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாகவே தொடர்ந்து வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்து அவர்களை கல்லறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஊழியக்காரன் தன்னுடைய ஓட்டத்தையும் முடிக்கிறான். இப்படித்தான் இன்றைய காலத்தின் திருச்சபைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சபை எந்த அடிப்படையிலே இயங்கினது என்பதை நாம் வேதத்தினூடாக பார்க்க வேண்டியது அவசியம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இந்த சபை, தேவனுடைய சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அது எப்படி இயங்கினது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது இதிலே தனிப்பட்ட நபர்களுக்கான செய்திகள் இருக்கிறது, சபைக்கான செய்திகள் இருக்கிறது. அந்த சபைக்கான செய்தி என்று சொல்லும்போது அதில் உபதேசங்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்குது. அப்போ இதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் இந்த நாட்களிலே இந்த ஆதி திருச்சபையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டு, ஆளுமையை விட்டு, அது எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை விட்டு நாம் வெகு தூரம் பயணித்து விட்டோம். இன்றைக்கு சபைகள் என்கிற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் எல்லாம் வித்தியாசமான முறையிலே தன்னுடைய சபைகளை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வேத பகுதிக்குள்ளே இந்த 2 மனிதர்களும் நமக்கு அருமையான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில யோசேப்பை குறித்து பேசும்போது, எலியாவை குறித்து பேசும்போது, எலிசாவை குறித்து பேசும்போது, தானியேலை குறித்து பேசும்போது, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து பேசும்போது நாம் அப்படி மாறிவிட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே வருகிறது. ஏனென்றால் அங்கே உலக பிரகாரமான உயர்வுகள் இருக்கிறது, உலக பிரகாரமான நன்மைகள் இருக்கிறது. ஆகவே அதை போல நாம் மாறிவிட வேண்டும் என்று எண்ணுகிறோம். எலியாவை குறித்து, எலிசாவை குறித்து நாம் பிரசங்கங்களை கேட்பதற்கான காரணம் அவர்களைப் போல வைராக்கியமாய் வாழ்வதற்காக அல்ல, அவர்களைப் போல நாம் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. யோசேப்பை நாம் படிப்பதற்கு காரணம் என்ன? யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, நாம் யோசேப்பை போல உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக. தானியேலை இன்றைக்கு நாம் கேட்பதற்கு காரணம் என்ன? தானியேலை போல நமக்கு வெளிப்பாட்டு வரங்கள் வேண்டும் என்பதற்காக. அல்லது தானியேலை போல ஒரு தரிசனத்தோடு புறவின தேசத்திலே இருந்தாலும் அடிமைப்பட்டு போன இடத்திலும் தேவனுக்கு பிரியமாய் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை குறித்து நாம் கவனிப்பதில்லை. எந்த பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, எஸ்தரை நாம் தியானிக்கிறோம். எதற்காக? ஒரு அனாதை பெண் அனாதராணியாக மாறிவிட்டார். இப்படி உலகத்தின் மேன்மைகளை மையமாக வைத்து கதாபாத்திரங்கள் வரும்போது அதை ஆர்வமாக நாம் கேட்கிறோம். ஏனென்றால் நம்முடைய உணர்வுகள், மாம்சத்திலே உணர்வுகள் தூண்டப்படுகிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, உடனே நம்ம நினைக்கிறோம் அப்படி மாறிடணும்.
உண்மையாகவே நாம் கர்த்தருக்காக வாழ விரும்பினால் இந்த பழைய விசுவாசியையும் புதிய விசுவாசியையும் நம்முடைய மனதிலே கொண்டு வாழ்ந்தாலே நாம் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும். நாம் எலியாவாகவும் மாற வேண்டாம், எலிசாவாகவும் மாற வேண்டாம். எப்படி மாறினால் போதும்? அனனியாவாக மாறினால் போதும், சவுலாக மாறினால் போதும். இங்க என்ன பிரச்சனைனா, இவங்க பிரபலமானவர்களாக நமக்கு கண்ணுக்கு முன்பதாக தெரிவதில்லை. அனனியா என்று சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நமக்கு ஒரு வசீகரணமான ஒன்றாக இல்லை. ஆனால் சபை எப்படி செயல்பட்டது என்பதை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். சவுல் என்கிற ஒரு மனிதனை குறித்து தேவன் ஒரு பிரத்யேகமான திட்டம் வைத்திருக்கிறார். அவர் முதல் முறையிலேயே சொல்கிறார், இவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், இவன் புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இப்படி தேவ நோக்கங்களுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன். இன்றைய காலத்தில் நமக்கு தெரியும், அவன் எழுதின நிருபங்கள் நமக்கு சபைக்கு கொள்கைகளாக உபதேசங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவ்வளவு ஒரு மேன்மை தங்கின ஒரு மனிதனாக தேவனால் பார்க்கப்பட்ட அல்லது தேவனுடைய சபையால் கருதப்படுகிற ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு, அவனை தேவனிடையிலே நடத்துவதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அனுப்பவில்லை. யார் அனுப்பல? அப்போஸ்தலர்களை அனுப்பல. எருசலேமில் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஏன்? அன்றைய நாட்களிலே நல்ல விதத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பிலிப்பு இருந்தான். பிலிப்பை ஆண்டவர் வனாந்திரத்துக்கெல்லாம் போக சொன்னார். ஆண்டவர் தமஸ்குவுக்கு கொண்டு வரவில்லை. ஒரு எளிய மனிதன், அவனை உதவிக்காரன் என்றும் அடையாளப்படுத்தவில்லை, சுவிசேஷகன் என்றும் சொல்லவில்லை, போதகர் என்றும் சொல்லவில்லை. மகா அப்போஸ்தலனுக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிப்பதற்கும் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்குமான வேலையை செய்வதற்கு ஆண்டவர் யாரைத்தான் தெரிந்து கொண்டார்? ஆமா, ஒரு அனனியா. யார் இந்த அனனியா? அவன் யார்? என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, அவனுக்குள்ள தேவனை குறித்த, தேவனுடைய சபையை குறித்த, சுவிசேஷத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் இருந்தது. நல்ல விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. அப்போ தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இந்த அனனியாவை போல இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சபை என்றால் என்ன, அந்த சபையுடைய பொறுப்பு என்ன, சபையில தேவன் எதற்காக என்னை வைத்திருக்கிறார், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அவன் தனிப்பட்ட விதத்திலே திட்டமாய் அறிந்திருந்தது போல நாமும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். கவனிங்கள், இங்கே உதவிக்காரன் என்றோ, போதகன் என்றோ, தீர்க்கதரிசி என்றோ, அப்போஸ்தலன் என்றோ அறியப்படாத ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் தன்னுடைய செய்தியை சொல்லும் போது அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். ஒரு பழைய விசுவாசிக்கு தேவனுடைய செய்தி பகிரப்படுகிறது. அந்த செய்திக்கு அந்த பழைய விசுவாசி என்ன செய்கிறார்? உடனடியாக கீழ்ப்படுகிறார். இன்றைக்கு திருச்சபையில் நாங்கள் மூத்தவர்கள் என்று சொல்கிறோமே, நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோமே, நம்மிடத்திலே சொல்லப்படுகிற செய்திக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? என்ன அமைதியாகிங்க? அனனியாவை போல மாறணும்னா அவனுக்குள்ள இருந்த பிரதானமான காரியம் என்ன? கீழ்ப்படிதல். சொன்னா செய்யக்கூடிய ஒரு மனோபாவம். இது எங்கிருந்து வந்துச்சு? திடீர்னு ஒரு நாள் வந்துச்சா? இல்ல. அவன் என்ன பண்ணா, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தேவனை அறிந்து கொண்டே இருக்கிறான், கற்றுக்கொண்டே இருக்கிறான். அவன் கற்றுக்கொண்டே இருந்ததினால்தான் கற்றுக் கொடுப்பதற்கு அவனுக்கு முடிந்தது. இன்றைக்கு திருச்சபையில் வருகிற ஜனங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. ஆகவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சபையில் தேவன் எதிர்பார்க்காத விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சபை, அங்கே தேவனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நாம் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய சபையில் இருப்பதாக சொல்கிறோம்.
அது எப்படி சாத்தியம்? இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கத்தில் இணைந்து பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பணியாற்றுகிறவர்கள் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். அரசாங்கம் சொல்கிற அந்த ஆணையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். அப்படி கடைபிடிக்காமல் இருக்கிற போது நாம் சொல்ல முடியுமா நானும் அரசாங்கத்தில் தான் இருக்கிறேன்? சொல்ல முடியாது. ஆனா சபைக்குள்ள இருக்கிற நம்ம சொல்றோம், தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் வாழாமல் நான் தேவனுடைய சபைக்குள் இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, தேவனுடைய சபைக்குள் இருக்கிறவர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிற போது அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற இடத்துல எனக்கு சுவிசேஷம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கிறிஸ்துனா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், எதற்காக அவர் நம்மை ரட்சிக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த ரட்சிப்பின் திட்டங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், பரிசுத்தமாகுதல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சபைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பரிசுத்தாவின் நிறைவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தானே நான் புதிதாக வருகிறவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களை நீங்கள் அப்படி தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும்போது குறிப்பிடுகிறான், மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ளவர்கள். அப்போ சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற கேட்டகரியில் இருக்கிற விரும்புகிறோம், அல்லது தரிசனம் காண்கிறவர்கள் என்கிற கேட்டகரியில் இருக்கிற விரும்புகிறோம், அல்லது தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள், வெளிப்பாடு காண உடையவர்கள் என்றெல்லாம் அறியப்படுவதற்கு நாம் விரும்புகிறோம். அதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக நாம் வசனங்களை எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அப்படின்னா என்ன செய்யணும்? நானு கற்றுக் கொடுக்கணும். மற்றவங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது அதற்கு எல்லா விதத்திலும் நான் பதில் சொல்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்க வேண்டும். இருக்கிறோம்னா அப்படி நீங்க அந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள். அடுத்தது இந்த மூன்றாவது இந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் 22ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 22:12 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி உள்ளவன், வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன், நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய அனனியா. அனனியா குறித்து என்ன சொல்லியிருக்குது? வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். இந்த பக்தி உள்ளவன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 4 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல சாமியாடுறதுக்கு சொல்லப்படுகிற பக்தி என்கிற வார்த்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பக்தியும் தமிழ்ல ஒரே மாதிரி இருக்குது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படி அல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொர்நேலியுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவன். பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்க. அப்போ இங்க தேவ பக்தி என்று சொல்லும் போது இந்த அனனியா என்கிற மனுஷனுக்குள்ள இருந்த பக்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இது ஆதாயத்திற்காக பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வதல்ல. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நமக்கு ரொம்ப கிறிஸ்தவம் ரொம்ப அலர்ட்டா இருக்கிற நாட்கள் பாருங்க. ஏன்னா இயக்கங்களா இருக்கட்டும், மிஷனரி இயக்கங்களா இருக்கட்டும், சபைகளா இருக்கட்டும், அல்லது சுவிசேஷ ஊழியங்கள் செய்கிறவர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இது பொருளாதாரத்துல ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய மாதம். அதனால எல்லாம் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாலே ஒரு பக்தி இருக்குது. அதுக்கு பின்னாலே இருக்குது பக்தி இருக்குது. அந்த பக்தி எங்க சொல்லல. அந்த பக்தி எங்க என்ன செய்யல சொல்லல. ஏன்னா மற்ற நாட்களில் கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு போவதற்கு நமக்கு காரணம் கிடைக்காது. ஆனா இப்ப போயிடலாம். ஒரு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் இருந்தா போதும், ஒரு பாட்டு தெரிஞ்சா போதும், திரும்ப திரும்ப பாடி யாரோ அறிந்த அறியாத எல்லாரும் வீட்லயும் போயிட்டு நம்ம காணிக்கை பைய நீட்டுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் பக்தின்னு சொல்லி இன்னைக்கு தேவ சபை கடைபிடிச்சிட்டு இருக்குது. கவனிங்களையா, அந்த பக்தி எங்க சொல்லல. அந்த பக்தி எங்க சொல்லல. அப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம்
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆகிய 3 இடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பக்திங்கிற வார்த்தை தான் இந்த அனனியாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா பக்திங்கிற வார்த்தை நமக்கு தமிழ்ல நிறைய இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ வேத பிரமாணத்தின்படி பக்தி என்றால் என்ன, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. அடுத்தது அவனை குறித்து சொல்லி இருக்கிறது என்னது, சாட்சி. சாட்சி என்று சொல்லும்போது அந்த மாற்றையர் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்களே, அதற்கு மூல மொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற மாச்சூரியோ அப்படிங்கிற கிரேக்க பதம். அப்போ சபைக்குள்ள இருக்கிற மூத்த விசுவாசி அவன் எந்த அடைமொழியினாலும் அழைக்கப்படவில்லை. அடுத்தது அப்படி அழைக்கப்படாவிட்டாலும் அவன் தன்னை ஒரு எக்யூப்டா வச்சிருக்கிறான். அடுத்தது அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், சாட்சி உள்ளவனாக இருக்கிறான். அடுத்தது நம்ம இந்த மனிதனை குறித்து பார்த்தால் திருச்சபையை குறித்து ஒரு கரிசனை அவனுக்கு இருக்கிறது. எருசலேமில் என்ன நடந்தது அவனுக்கு தெரியும். தமஸ்குவின் சபைக்கு என்ன நேரிட போகிறது அதை குறித்து அவனுக்கு தெரியும். பரிசுத்தவான்கள் சந்திக்கிற பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து இவனுக்குள்ளே அக்கறை இருந்தது. போன வாரத்திலே இதை சொன்னேன் நான். அனனியாவுக்கு என்ன இருந்துச்சு, பாடுகளை சந்திக்கக்கூடிய பரிசுத்தவான்களின் வாழ்வை குறித்து ஒரு அக்கறை இருந்துச்சு. எருசலேம்ல இருந்துச்சு, தமஸ்குல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இவன் தான் சபையில இருக்கிறவங்களை பரிசுத்தவான்கள் என்று முதலாவது அழைத்தவன். பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடைமொழியாக பயன்படுத்தினது யாருன்னா இதுதான். அதுக்கு பிறகுதான் மற்றவங்க யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு சபைகள் மரித்தவர்களுக்கு தான் அந்த பட்டத்தை கொடுக்குது. ஆனா உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, சபைக்குள்ள இருக்கிறவங்களே பரிசுத்தவான்கள் சொன்னது யாருதான், இந்த அனனியா தான். அப்போ சபையை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை இந்த மனிதனுக்கு இருந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான சபை மக்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த அனனியாவோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கிறது? எனக்குள்ள உடனே வந்துச்சு, ஐயோ பரிதாபம். தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதை தங்கள் மனதிலே கவனத்தில் கொள்ளாமலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லையே, ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்தாபனங்களாக மாறிவிட்ட இயக்கங்களுக்கு தலைவர் என்ன சொல்கிறார் என்பதுதான் முக்கியம். தேவன் என்ன சொல்கிறார் என்பது முக்கியம் அல்ல. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியர் என்ன சொல்கிறார் என்பதுதான் முக்கியம். வேதம் என்ன சொல்கிறது என்பது முக்கியம் அல்ல. அதனாலதான் நம்ம வேதத்தை கவனத்தில் கொள்ளுகிறதே இல்லை. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று. ஆனால் அவர் பேசுவதை நம்முடைய செவிகள் கேட்பதே இல்லை. எத்தனை பெரிய பரிதாபம் பாருங்க. இதெல்லாம் அனனியாவுக்குள்ள இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, ஒரு ஆயத்தமா இருந்தான், வேதத்தில் தெளிவு இருந்துச்சு, சாட்சியா வாழ்ந்தான், சபையை குறித்த ஒரு கரிசனை இருந்துச்சு, சபையை குறித்த ஒரு பார்வை இருந்துச்சு, சபையை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு, அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். இதெல்லாம் இருந்ததுனால தான் இவனை நம்பி ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறதுக்கு உதவியா இருந்தது. இது ஏன் நம்ம ரொம்ப கவனிக்கணும், இந்த பழைய விசுவாசியை ஏன் கவனிக்கணும்னா, நீங்க பிலிப்போவை கூட சொல்லிடலாம், அவனும் ஒரு பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்தான் இல்லையா? ஏற்கனவே அவனை என்ன செஞ்சிருந்தாங்க, பிலிப்போவை ஏற்படுத்தி வச்சிருந்தான். ஒரு 7 பேர் ஏற்படுத்தப்பட்டது, அவனும் ஒருவன். இப்போ இவனுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்திருந்தாங்களா? இல்ல. அப்போ எந்த விதத்திலும் அப்போஸ்தலர்களால் கையை தன்னுடைய தலையில கையை வச்சு அவனை ஆடை பண்ணி அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு திருச்சபையில ஒரு ஒழுங்கு இருக்கு. என்ன ஒழுங்குன்னா, கம்யூனியன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் ஆர்டினேஷன் வாங்கின ஒரு ஊழியக்காரராக இருக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா ஒரு ஆர்டினேஷன் வாங்கின ஊழியக்காரனா இருக்கணும். இது அரசாங்கமும் எதிர்பார்க்குது. என்னுடைய பேருக்கு முன்னால நான் சகோதரன், நான் சரியா
சாம்பல் போட்டாலும் ஞானஸ்நான சர்டிபிகேட் கொடுக்கும் போது ரெவரண்ட்னு போட்டாதான் அரசாங்கம் அதை அங்கீகரிக்குது. அப்போ ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் கர்த்தருடைய பந்தி பரிமாறுவதற்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய திருச்சபை எதிர்பார்க்கிறது. அடுத்தது அடக்கம் பண்ணணும்னாலும் அதுக்கும் ஒரு ஆடைண்டா இருக்கணும். ஏன்னா உண்மையாகவே மரித்தவர்களை தான் அடக்கம் பண்றாங்களா? ஏன்னா இதெல்லாம் அரசாங்கத்துக்கு போகக்கூடியது. பாருங்க, ஞானஸ்நான சர்டிபிகேட் அரசாங்கத்துக்கு போகும், மரண சர்டிபிகேட் அரசாங்கத்துக்கு போகும். அப்ப அரசாங்கத்துக்கு போகும்போது இவர் ஒரு ஆர்டினேஷன் வாங்கின ஆளா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ரெவரண்ட் போட்டிருக்குதா? ஒருவேளை பரவாயில்ல, நம்முடைய தேசம் எல்லா ஜனங்களும் கலந்து வாழுகிற தேசம், நம்முடைய தேசத்துடைய சட்டம் ஒருவேளை வேதத்திற்கு ஒத்ததாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே நமக்குள்ளே ஒரு புரிதல் இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ அனனியா ரெவரண்டா? அவரை யாராவது ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாங்களா? இல்ல. ஆனா அவன் என்னெல்லாம் கொடுக்குறான்? ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானஸ்தானம் கொடுத்தானே கண்டிப்பா கம்யூனியன் கொடுத்துருக்கணும். ஏன்னா பின்னால அங்க சகோதரன் ஐயா சவுலே அப்படின்லாம் சொல்றான். அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை சொல்றோம். என்ன சொல்றோம்? நான் ஆடையில் இருந்தேன், என்ன ஆண்டவர் அதற்காக ஏற்படுத்தல பிரதர். அனனியாவையும் அப்படி ஏற்படுத்தல பிரதர், ஆனா ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இல்ல, கவனிங்கள், இந்த திருச்சபையின் ஊழியத்திற்காக நான் வந்த போது கிட்டத்தட்ட முழு நேர ஊழியத்துல ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு தலைமை போதகர் இருந்தார், அவருக்கு கீழே நாங்க இருக்கிறோம். அதனால அங்க நான் தனியா கம்யூனியன் கொடுக்க வேண்டிய அவசியம் வரல, நான் தனியா ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியது அவர் கூட இருப்பார். அப்போ நாங்க முக்கியம் எடுக்கிறது தான். அதனால எங்களுக்கு அதுல பெரிய தனிப்பட்ட விதத்துல எந்த வேலையும் கிடையாது. ஆனா இப்ப தனியா ஊழியத்துக்கு வந்தாச்சு. இப்ப உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி நான் என்ன பண்றது, எங்க போய் ஆர்டினேஷன் கேட்கறது? நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்ட்ட. நான் கம்யூனியன்லாம் பல மாதங்கள் கொடுத்த பிறகுதான் எனக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு, சும்மா இருக்காதீங்க ஐயா, யாருக்காகவாது யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்றது, ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு தொந்தரவு பண்ணி எனக்கு கொடுத்தாரு. கொரியாவில் இருந்து வந்த ஊழியக்காரர்கள் மூலமாக லோக்கல்ல இருக்கிற ஒரு ஃபெலோஷிப்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க, ரெவரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த திருச்சபையில கம்யூனியன் கொடுத்திருக்கிறேன், ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, எனக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சு. இது இன்றைக்கு சபை வழுவி போன காலத்தில் கடைபிடிக்கிற சட்டதிட்டங்கள், தேவன் எதிர்பார்க்கிறவைகள் அல்ல. ஏன் நான் அழுத்தமா சொல்றேன், இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு ரெவரண்ட் பட்டம் கொடுக்குறாங்க. நான் அங்க இன்னொரு ஸ்தாபனத்தில் இருந்த நாட்கள்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியர்கள் பணம் கொடுத்து அப்படி பட்டங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு வேணுமா? எனக்குலாம் வேண்டாம். நல்ல கவனிங்க, ஊழியத்தை குறித்த ஊழிய காரியங்களை குறித்த புரிதலற்ற ஒரு சமூகம் இன்றைய கிறிஸ்தவ சமூகம். ஐயா, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கோ நீங்கள் கர்த்தருடைய பந்தியை பரிமாறுவதற்கோ எந்த விதமான ஆர்டினேஷனும் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க தனியா தானே நின்று நடத்துறீங்க. வர்றேன், கவனிங்க. திருச்சபையினுடைய ஒழுங்குகளை குறித்த விஷயத்தில் நாம் அக்கறையோடு இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த அனனியாவை நம்பி ஆண்டவர் சொல்றாரு, சவுல் தலையில கை வைக்கிறாரு. நம்ம ஊர்ல தலையில கை வைக்கணும் யாரா இருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு கோட்டு போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு அங்கி போட்டு இடுப்புல ஒரு கயிறாவது கட்டி இருக்கணும், தலையில ஒரு தொப்பி வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், பைபிளே தெரியலனாலும் அவர் பிஷப்னு அழைக்கப்படணும். இப்படி இருக்கிற தகுதிகள் உடையவர்கள் தான் இன்றைக்கு தலையில கை வைப்பதற்கு அமர்த்தப்படுகிறார்கள். ஆனா அனனியா அவன் யாரு? அந்த பகுதியில் ஏதாவது போட்டிருக்குதா? என் கணக்கு தான் தெரியலையான்னு தெரியலையே. பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல
10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்துக்குள்ள எங்கேயாவது அனனியா ஒரு பிஷப்பாக இருந்தான், ஒரு போதகனாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான் அப்படிலாம் சொல்லியிருந்ததா? இல்லையே. சீஷன் இருந்தான் தான் போட்டிருக்கு. எதுதான் போட்டிருக்கு? சீஷன் இருந்தான் தான் போட்டிருக்கு. அப்போ சீஷன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்? முதல்ல சவுளுடைய தலையில கை வச்சிருக்கான். எதுக்காக கை வச்சான்? மவனே, நீ என்ன சபையை பாழ்படுத்திட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே எதையாவது சொல்லி சபிக்கலாம் செய்யல. எனக்கு ஊழியர்கள் ஜெபிப்பதை நான் எப்பொழுதும் அங்கீகரிக்கிற ஒரு நபர். சில முக்கியமான தருணங்கள்ல ஊழியக்காரங்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணுவேன். குறிப்பா என்னுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அப்படின்னு சொன்னா காலையில எழும்பின உடனே மற்ற நாள் குளிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு குளிச்சுட்டு ஒன்று யாராவது ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா இல்லை யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். முதல்ல யாராவது ஊழியக்காரங்க தலையில கை வச்சு ஜெபிக்கக்கூடிய அப்படி ஒரு காரியத்துக்கு நான் உடன்படுவேன். ஆனா அப்படி ஜெபிக்கிற காரியங்களை குறித்து எனக்குள்ள சில சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்புனதுல இருந்து நான் யார்கிட்டையும் உடைய தலையை கொடுக்கறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கையில கிடைச்சிட்டாங்கன்னா அவனை நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? சபை ஆராதனை முடிச்சோம் இங்கே நமக்கு அப்படி ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றதில்லை. சில சபைகள் என்ன பண்ணணும், வலதுகையிலையும் கை வைக்கணும், இடதுகையிலையும் கை வைக்கணும், அப்படி எல்லாரும் தலையிலையும் கை வச்சு ஆசீர்வாதம் கிடைச்சாதான் ஜனங்கள் போவாங்க. எதுக்காக? அவர் என்ன சொல்றாரு? அப்படி வைக்க வேண்டியது அவசியமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை, பழகிட்டோம். அப்படி வச்சா யாராவது வச்சு ஜெபம் பண்ணா பத்தாது, நமக்கு யாருதான் வைக்கணும் தலையில? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட் போட்டுக்கணும், அங்கி போட்டுக்கணும். கவனிங்கள், இந்த தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய சபையை அறிந்திருந்த இந்த அனனியா தேவனால் அனுப்பப்படுகிறான். அவன் கீழ்ப்படுகிறான், அவன் புறப்பட்டு போகிறான். அவன் சரியாக துல்லியமாக ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டான் இல்லையா? அங்க போய் அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனே சவுலே அப்படின்னு சொல்றான். நல்ல கவனிங்களேன், இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சவுல் சந்திக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அனனியா வருகிறார் இல்லையா? அப்படிலாம் போஸ்டர்லாம் வந்துருக்கும். அனனியாவுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த மனுஷன் 2 முறை பெயர் சொல்லி சொல்றாரு, மற்றபடி இந்த அனனியாவை குறித்து யாரும் அலட்டிக் கொள்ளவே இல்லை. எருசலேம் சபை ரொம்ப சுத்தம், அவங்க கண்டுக்கவே இல்லை அவனை. கவனிங்க, துல்லியமாக தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டவனாக சவுலை சந்திக்கும் தருணத்திலேயே அவனை ஒரு உபத்திரவப்படுத்துகிற மனிதனாக பார்க்கவில்லை. அவன் எப்படித்தான் பார்த்தான் சொல்லுங்க? எப்படி பார்த்தான்? சகோதரனாகிய சவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லையா? 17ஆம் வசனத்தில் அப்படித்தானே இருக்கு. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, இவ்வளவு நாளும் உபத்திரவப்படுத்தின சவுலே, எருசலேம் சபையை பாடுபடுத்தினவனே, எங்களையா நீ பாடுபடுத்துகிறாய்? இந்த கண் உனக்கு திரும்ப திறக்காமலே போகட்டும் அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. பாருங்க, ஜென்ட்லா நடந்துக்கிறான். சகோதரனாகிய சவுலே, அவன் ஏதாவது என்னைக்காவது சனகரி சங்கத்தில் அப்படி வார்த்தையை கேட்டிருப்பானா? அப்போ ஒரு மூத்த விசுவாசி ஒரு மெச்சூர்டா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவனுடைய செயல்பாடுகள் காட்டி கொடுக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான், கீழ்ப்படுகிறான், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறான். சரியா வீட்டை கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? எந்த வீடு? யூதாவின் வீட்டிலே, நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுலை பார்த்து, சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொல்லி உடனடியாக அக்செப்ட் பண்ணிட்டான். அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது,
இந்த ரட்சிப்பு தகுதியின் அடிப்படையில் அல்ல, எந்த மனிதனையும் தேவனுடைய கிருபையில் ரட்சிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு காரணமாய் இருந்த மனிதன், சபைகளை உபத்திரவப்படுத்தினவன், அநேக பரிசுத்தவான்களை அடித்தவன், உதைத்தவன், இது எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா அந்த சவுலை பார்க்கும்போது அதை ஒன்னும் சொல்லல. நம்ம பார்த்தா எப்படி தெரியுது? நம்ம யாருக்கா ஜெபம் பண்ணுவோம், நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது? மகனே, நீ எனக்கா ஜெபம், எனக்கு விரோதமாக நீ எழுப்பிட்டு இருக்கிற. கவனிங்க, இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இதுல அனனியாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வெறுமனே கீழ்ப்படிதல் மட்டும்தான். அவர் சொன்ன அறிவன் செஞ்சான். இதுல இவன் ஏதாவது கிரெடிட் எடுக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு இருக்கிற நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கிரெடிட் எடுக்க நினைக்கிறோம். ஒருவேளை உபத்திரவப்படுத்தின மனிதர்களுக்காக அனனியா ஜெபித்திருக்க கூடும், ஜெபிக்காம இருந்திருக்க மாட்டான். அவனுக்கு தெரியுது இல்லையா? அப்ப கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பான்? ஆண்டவரே இப்படி எல்லாம் உபத்திரவப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருப்பான். இப்போ அவன் என்ன கிளைம் பண்ணி இருந்திருக்கலாம்? ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், சவுலை நீர் தொட்டதற்காக ஸ்தோத்திரம், அவனுடைய கண்களை குருடாக்கினதற்காக ஸ்தோத்திரம். அப்படி டீல் பண்ணல, அவன் ஜெட்ல டீல் பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜெயத்திற்கு பின்னாக நான் இல்லை, தேவனே பொறுப்பாளி என்று உணர்ந்திருந்தான். எவ்வளவு மெச்சூரிட்டி தெரியுமா? எளிதாக அனனியாவை கடந்து விடாதீர்கள். அவனுக்கு தெரியுது இதுக்கு பின்னால நான் இல்ல, யாரா இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்போ யார் தேவனால் பயன்பட முடியும், யார் தேவனுடைய சபைக்குள் தேவனுடைய வார்த்தையை குறித்த புரிதலோடு தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு தேவனுடைய ஆவியின் வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து எல்லா கிரெடிட்ஸையும் தேவனுக்கு கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ, அவங்கள பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரும் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமா இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒருவேளை நாம் புதுசாக வர்றவங்களுக்கு என்ன பார்க்கிறாங்க அப்படின்னா, மற்ற இடங்கள்ல கோயில்ல போற மாதிரி இங்க ஏதாவது படம் வச்சிருக்காங்களா, சிலுவை வச்சிருக்காங்களா, எல்லா சொருபம் இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வினா, அப்படின்னா என்ன வணங்குறாங்க? அவர்களுக்கு ஆவியா இருக்கிற தேவனை குறித்து தெரிவதில்லை, ஆவியானவரை குறித்தும் தெரிவதில்லை. ஆனா நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நம்மள யாரு கேட்கிறா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரா? அப்படின்னா நம்ம இப்போ நம்ம சில நேரத்துல என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த பாட்டு இதெல்லாம் எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு. இதுல என்னுடைய பங்களிப்பு என்பது கொஞ்சம் தான். அதுக்கு மேல இங்கு நடத்தப்படும் போது பேசப்படுகிற வார்த்தைகள் அதுல எதுவுமே எனக்கு ஒண்ணும் கிடையாது. அதை வச்சு நீங்க என்ன எடை போட்டீங்கன்னா நீங்க ஏமாத்துவீங்க. எனக்கு ஞாபக சக்தி கிடையாது. எனக்கு முதலாவது என்ன கிடையாது? ஞாபக சக்தி கிடையாது. அல்லது துரிதமாக செயல்பட்டு ஒரு காரியத்தை கோர்த்து சொல்லக்கூடிய காரியங்கள் கிடையாது. எனக்கு நேரம் வேணும், டைம் எடுத்துதான் எதையும் நான் பேச முடியும். ஆனா இதற்கு பின்பதாக இருந்து இயக்குகிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்ம கிரெடிட் எதையும் எடுக்க மாட்டோம். அப்ப இந்த புரிதல் எல்லாம் யாருக்குள்ள இருக்குது? இந்த அனனியாவுக்குள்ள இருக்குது. இப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாக போகிறான். நான் பாட்டு நடத்தும் போது உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஸ்தானாதிபதியாக, ஒரு சமாதானத்தின் தூதுவனாக என்ன செய்யறான்? போறான். இப்ப இவன் போய் தன்னை குறித்து அங்க ஏதாவது சொன்னானா? நான் மிஸ்டர் சோ சோ வந்திருக்கேன், பாத்தியா எங்க கடவுளை பாத்தியா, நீ வந்து துன்பப்படுத்தலாம் வந்த, கடைசியில கண்ணை குருடாக்கி இங்க விட்டுட்டாரு. இப்படி காயப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளையும் அவன் பேசல. ரொம்ப ஞானமா நடந்துக்கிறான். எந்த காயப்படுத்துகிற வார்த்தைகள் அவன் என்ன சொல்றான் பாருங்க. ரெண்டே வார்த்தை தான், நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். அப்போ அவனுக்குள்ள எதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் யார், என்னுடைய பொறுப்பு என்ன, எல்லாம் புரிஞ்சிருக்குங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சா? அது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது அந்த மனிதன் அவ்வளவு சக்சஸா நம்ம செயல்பட்டானா எனக்கு தெரியல. எப்படியா இருந்தாலும் அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. தெளிவா சொல்றான், நீ என்ன செய்யணும்? பார்வை அடையணும். அடுத்தது
ஒருவேளை பார்வடைஞ்சிட்டானா திருப்பி அடிச்சுட்டானா என்ன பண்றதுன்னு அனனியா பயப்படல பாருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, மெதுவாக தான் பிரதர் சுகமாகும், நீங்க சர்ச்சுக்கு வாங்க, வர வர சரியாயிரும். எல்லாமே இஎம்ஐ மாதிரி தான் இப்போ ஆகி போச்சு. சுகம் கூட இப்படிதான் வருது, இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல தான் வருது. ஆனா இப்ப அப்படி இல்லை. துன்பப்படுத்துவதற்காக வந்தவனுடைய கண்களை திறந்தா முதல்ல பார்க்க போறது யாரதான் பார்க்க போறான்? அனனியாவை தான் பார்க்க போறான். இவன் குணப்படாத இருதயத்தோடு இருந்தானா அனனியா தொலைஞ்சான். ஆனா அனனியா அதை குறிச்சு எல்லாம் பயப்படல, அதெல்லாம் குறிச்சு பயப்படல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருக்குது பாருங்களேன். ஒரு பயம் இல்லாம நம்ம ஈஸியா அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து அதை குறித்து கவனமா இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அடுத்தது அவன் என்ன பண்றான்னா, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்றான்? இங்க நமக்கு 9ஆம் அதிகாரத்தில் அப்படி இல்லை, மற்ற பகுதியில் எப்படி இருக்கு பாருங்க. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அவன் என்ன சொல்றான்னு 22ஆம் அதிகாரத்துல 26 அப்பொழுது நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியணும். இல்ல 16ஆம் வசனம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். இல்ல இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். யோசிச்சு பாருங்களேன், பாவத்தை குறித்து பேசுறான் இல்ல? இன்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எதுக்காக எடுக்கிறோம்? அங்கெல்லாம் நம்ம உண்மையா இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதாவது அனனியா தேவனுடைய ஆவியினால கீழ்ப்படிஞ்சு போறேன், நான் ஒரு பிரத்யேகமான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் அதெல்லாம் தாண்டி தன்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற அந்த வேலையை உண்மையா செய்யறான். பயப்படவே இல்லை. ஐயோ இந்த மனுஷன் கண்டு திறந்தா என்ன ஆகும் அவன் யோசிக்கல, எதை குறிச்சும் கவலைப்படல. அப்ப தேவனை குறித்தும் தேவனுடைய திட்டங்களை குறித்தும் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைகளை குறித்தும் ஆழமான விசுவாசம் இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது, அதை குறித்த ஒரு சரியான புரிதல் இருக்கிறது. அதனால அவனுக்குள்ள இரண்டாம் தரமான கேள்விகள் எதுவுமே வரல. நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவங்கள் என்ன செய்யணும்? போக கழுவப்படணும். அப்போ நான் ஒரு மூத்த விசுவாசியாக அல்லது ஒரு பழைய விசுவாசியாக சபைக்குள்ள இருக்கிற நம்ம இந்த அனனியாவை ஒரு ரோல் மாடலா வச்சிருந்தோம்னா எந்த விதத்திலும் தேவனுடைய திட்டத்துக்கு அவன் இணைந்து செயல்படுகிறவனாக இருப்பான். எதுவுமே எந்த விஷயத்திலே அவனுக்குள்ள கான்ட்ரடிக்ஷனான காரியங்களே வரல பாருங்களேன். ரொம்ப ஜென்டிலா அவன் பிஹேவ் பண்றான், ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கிறான். அப்ப தலையில கை வச்சாச்சு, அவன் பார்வை அடைஞ்சாச்சு, அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, அவன் மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லியாச்சு, அதுக்கு பரிசுத்தமா வாழ வேண்டியதன் அவசியத்தை குறித்து சொல்லியாச்சு. இது எல்லாம் தீர்க்கமாக அப்போஸ்தலனாக சவுலுக்கு என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஊழியம் செய்கிற எந்த மனிதனுக்கும் இப்படி சரியான ஒரு வழிகாட்டுதலை நாம் சொல்கிறோமா? சரியான வழிகாட்டுதலை நாம் சொல்கிறோமா? அப்படி வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு சரியான புரிதல் இருக்குதா? இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய சபையுடைய செயல்பாடுகளை இப்படித்தான் இருக்கணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? நம்ம அனனியா இடத்துல இருந்திருந்தா உடனே தமஸ்குல இருக்கிற சபையின் பாஸ்டருக்கு போன் பண்ணி, பாஸ்டர் இங்க ஒருத்தன் வந்திருக்கிறான், நீங்க வந்துட்டு போயிட்டீங்களா? நான் அதுக்குள்ள நீங்க வர்றதுக்குள்ள டிஃபன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன், நீங்க வந்து அவனுக்கு தலையில கை வச்சு நெசிச்சிருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்ம என்ன செய்யறோம்? நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் நம்ம எல்லாம் தெரிந்த மாதிரி இருக்குது, ஆனா தெரிந்ததை நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்லை. சரி, அப்போ சபைக்குள்ள நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா? நல்ல கவனிங்க, இது சபைக்குள்ள நடந்த நிகழ்வு அல்ல. எங்க நடந்த நிகழ்வு அல்ல? சபைக்குள்ள. இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். அப்போ
இந்த அனனியா என்கிற சீஷன் எந்த கட்டளையின் அடிப்படையில் செயல்படுகிறான் என்றால் அந்த பிரதான கட்டளையின் அடிப்படையில் செயல்படுகிறான். இவன் சபைக்கு உள்ள உட்கார்ந்து ஊழியம் செஞ்சல. சபை ஆராதனை நடத்துவதற்கு அனனியா முன்னால வந்து நிற்கிறத குறிச்சு பேசல. அதனாலதான் சபையின் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியம் சொல்றேன். புரியுதா? எங்க வெளியில. அப்போ அதனாலதான் நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கிறேன், நீங்க சுவிசேஷ அறிவிக்க போங்க. நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படும் போது அவர்களுக்கு நீங்களே ஞானஸ்நானம் கொடுங்க. என்ன கூப்பிடுங்க நான் சொல்லவே இல்லையே. நீங்களே ஞானஸ்நானம் கொடுங்க. அந்த இடத்துல ஒரு வீட்டிலேயே நீங்க ஆராதிங்க, கர்த்தருடைய பந்தி பரிமாறுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு பின்னால ஒரு சப்போர்ட்டுக்கு ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன். பிறகு உங்களுக்கு புரிதல் வந்த உடனே நீங்க தனியா செயல்படுங்க. தேவனுடைய சபை இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனா பின்னாட்கள்ல நமக்கு 3வது நூற்றாண்டுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் சபைக்குள்ள வந்ததுனால சபையில இருக்கிற பிரச்சனை, பிரதானமான பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆள் செயல்படணும், மற்றவங்க சும்மா இருக்கணுங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கு மற்ற மதங்களை போல இது ஒரு மதக்கூடமாக மாறிவிட்டதே அல்லாமல் இது தேவனுடைய சபையாக இல்லை. தேவனுடைய சபையாக இல்லை. தேவனுடைய சபையாக இருந்தால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். அப்படி இல்லாததுனால தான் எதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதற்கு நாம் அதிக முக்கியத்துவங்களை கொடுக்கிறோம். இன்றைக்கு லைட்ஸுக்காக, டெக்கரேஷனுக்காக செலவு பண்ணப்படுகிற பணத்தினுடைய காரியங்கள் என்ன? யார் சொன்ன அதெல்லாம் செய்ய சொல்லி? அப்படிலாம் செய்யறதுனால என்ன பார்க்குமா, என்ன பார்க்கறான்னா, எந்த பாவி மனுஷன் கஞ்சனா இருப்பான் போல இருக்கு, ஒரு ஸ்டார் கூட கட்ட மாட்டேங்கிறான். ஐயா, பணம் எதற்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதற்கு தான் செலவு பண்ணணும். எல்லாத்துக்கும் செலவு பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இதுக்கெல்லாம் யாரும் லட்சங்களை குறித்து யோசிக்கிறது இல்லை. எந்த திருச்சபையும் சளைத்ததில்லை. இன்றைக்கு கட்டிடங்களை அலங்கரிப்பதற்கு லட்சங்களும் கோடிகளும் செலவிடப்படுகிறது. ஆனா இதே மாசம் முடிஞ்சிட்டு ஜனவரி 1ஆம் தேதியில மிஷன் இயக்கத்தில் இருக்கிறவங்க போய் ஐயா மிஷனரிகளை தாங்குகள் என்றால் அவங்க உடனே கேட்பாங்க, எவ்வளவு 3000 ரூபாய் கொடுத்தா போகுமா? ஒரு நேரம் நம்ம வீட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு, பெட்டி கடைக்கு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில பொருள் வாங்கிட்டு வந்தா எவ்வளவு ஆயிருது? ஆயிரங்கள் ஆயிருது. ஆனா நமக்கு மாசத்துல மிஷனரி சப்போர்ட்டுக்கு எவ்வளவுதான்? அவனுக்கு என்ன பிளாஸ்டிக் வயிறா? ஒரு முறை சாப்பிட்டா அவனுக்கு என்ன பசிக்கவே பசிக்காதா? அப்போ மிஷனரி இயக்கங்களை பிச்சை எடுக்க விடலாம். இன்னைக்கு லைட்ல அலங்காரம், உடனே தேவ மகிமை வந்துருச்சா? யாரை ஏமாத்தணும்? யாரை ஏமாத்தணும்? அழுத்தமாக சொல்லுகிறேன், இந்த காலத்தின் திருச்சபை திருச்சபை அல்ல. இந்த வேதம் உண்மையாக இருக்கிற வரைக்கும் இது திருச்சபை அல்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்ங்கிறது அனனியாவுக்கு புரிஞ்சது. ஆனா அங்கி போட்டவங்களுக்கும் புரியல, ரெவரண்டுகளுக்கும் புரியல, பாஸ்டர்களுக்கும் புரியல, சகோதரர்களுக்கும் புரியல. எல்லாருக்கும் ஒரு குருடாக்கப்பட்ட கண்களோடு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் இந்த பழைய விசுவாசி அனனியாவை பார்த்து நாம் படிக்க வேண்டியது அவசியம். ஞானமா, துல்லியமா, தேவ ஆவியானுடைய வழிநடத்தலோடு சரியான போதனைகளை கொடுத்து என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெளிவா தெரியுது. இதுல அடுத்த புது விசுவாசி இல்லையா, அது நம்ம கவனிக்கணும். பழைய விசுவாசியே பேசிட்டு தான் பார்த்தால, புது விசுவாசியும் பார்த்தோம். இப்போ இந்த புது விசுவாசிக்குள்ள இது விசுவாசி தானு முதல்ல பார்த்துடணும்ல. பைபிளையே எடுத்துக்கங்க. 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இந்த சவுலை குறித்து எழுதியிருக்குது. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். என்ன கேட்டான்? தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவனுடைய சத்தத்தை கேட்டான். எப்படி இது தேவனுடைய சத்தம் என்று அவனுக்கு எப்படி தெரிந்தது? இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி தேவன் பேசுவார்? சரியா? இது ஒண்ணு.
அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, 6ஆம் வசனத்துல, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். இப்ப இதுவரைக்கும் அவனுக்குள்ள இருந்த விருப்பங்கள் எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டுட்டான். 3வது 11ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, அவன் ஜெபம் பண்றான். என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். 4வது வசனத்துல, சாரி 4வது பாயிண்டா 18ஆம் வசனத்துல, அவன் ஞானஸ்நானம் பெற்றான். 5வது பாயிண்டா, அவன் சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, அங்க எங்க இருக்கிறான்? சீஷர்கள் கூட தங்கி இருக்கிறான். அடுத்தது 20ஆம் வசனத்துல அவன் பிரசங்கித்தான். 22ஆம் வசனத்துல அதிகமாக திடன் கொண்டான். இப்போ சபைக்குள்ள வருகிற புதிய விசுவாசியும் என்ன மாதிரியான ஒரு கன்வர்ஷன் ஆயிருக்குன்னா அப்படியே மாறிடுச்சு. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான், ஜெபம் பண்றான், ஞானஸ்நானம் பெறுகிறான், சீஷர்களுடைய தங்கி இருந்து அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறான். உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இன்னும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். அப்போ இந்த கன்வர்ஷனும் சரியான விதத்தில் நடந்தது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த பழைய விசுவாசி எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உள்ள வர்ற புது விசுவாசி இருக்குது. ஏன்டா சிலர் கேட்பாங்க, புது ஆத்மாக்களே வர்றது இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், வந்த நம்மளே சரியா இல்லையே, யாரை பார்த்து படிக்கிறது சொல்லுங்க? நம்மளை பார்த்து படிச்சா அவன் எப்படி படிப்பான்? 6:50 ஆராதனை, 7:45 வருவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க அப்படின்னா, அப்பதான் இந்த முண்டை கண்ணு எல்லா பக்கமும் பார்க்கும். பாஸ்டர் இருக்கிறாரா, செத்துட்டாரா, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, யார் என்ன சேலை வந்திருக்கா, இந்த காரியத்தை பார்த்துட்டு புது வருஷம் விசுவாசி என்ன கத்துக்க போறான்? ஐயா, இந்த திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளே கடந்து வருகிற போது நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய நடவடிக்கை புதிதாக வருகிறவர்களுக்கு மாதிரியாகவும் சாட்சியாகவும் இருக்கிறதா? நம்ம இருந்து ஏதாவது கத்துக்கிறதுக்கு இருக்கா? அப்படி இல்லைன்னா அவங்க எதுக்கு வரணுங்க? பரிசேயர்கிட்ட இயேசு சொன்னார், நீங்கள் இன்னும் அதிக கேடான பாவத்துக்கு நேராக அவர்களை நடத்துறீங்க. ஏன்? இதுக்கு நம்ம ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற துணியில தான் அவருடைய பேச்சே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வெளியில் இருக்கிற ஜனங்களை உள்ள கூட்டி கொண்டு நம்முடைய சாட்சியற்ற வாழ்க்கை, சாட்சியற்ற செயல்பாடுகள் இதையெல்லாம் பார்த்து அவன் நினைக்கிறான், ஆனா என்னென்னமோ பேசுறாங்க, இவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியல? நம்முடைய பட்டணத்துக்குள்ள போய் அவன் என்ன சொல்றான்? முதல்ல உங்க ஆளுங்களுக்கு சொல்லுங்க ஐயா. முதல்ல யாருக்கு சொல்லுங்க? உங்க ஆளுங்களுக்கு சொல்லுங்க. அப்ப யார் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு? சபைக்கு உள்ள வராமலேயே நம்முடைய சாட்சியற்ற நிலைமை வெளியில இருக்கிற மனிதர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவன் உள்ள வந்தா என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? அப்போ இந்த புதிய விசுவாசி ஆண்டவர் இடத்துல வந்த உடனே சில மாற்றங்கள் வந்துச்சு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த 7 காரியம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் உடனடியாக வந்த மாற்றங்கள். இது மட்டும் இல்ல, பிரத்யேகமான ஒரு மாற்றம் அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, அவன் தன்னை மேன்மையானவனாக கருதி கொண்டிருந்தான். நான் ஒரு பரிசேயன் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தான். ஆனா அதை ஆண்டவர் பிரேக் பண்ணார். இப்போ அவனுக்கு நான் பரிசேயன் என்றோ நான் யூதன் என்றோ எண்ணம் உள்ளவனாக இல்ல, யூதன் புறவினத்தார் என்கிற அந்த மாதிரியான பிரிவினை இல்லாமலேயே, இவன் டிவிஷன் இல்லாமலேயே பார்க்கிறதுக்கு, சபையை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் இவனுக்கு என்ன செய்தாரு? உதவி செய்தார். சபைக்குள்ள வந்த பிறகு வந்த இமிடியேட்டாவே அந்த தமஸ்குவில் இருக்கிற சீஷர்கள்ட்ட தங்கின உடனே அங்க இருக்கிற யூத பின்னணியத்திலிருந்து புறவினத்தாட்டத்திலிருந்து வந்த அந்த மக்களை எல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கு, அல்லது மார்க்கத்தில் வந்தவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு இவனுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. உள்ள இருதயத்துக்குள்ள வந்த மாற்றத்தின் அடிப்படையில வெளியே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். எல்லாமே உள்ள வந்த மாற்றம். இப்ப தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற நபர் யார் என்பதை குறித்து சவுல் அக்கறைப்படவில்லை. யார் அக்கறைப்படல? அவன் சொல்லிருக்கலாம், என்ன ராஜாக்களுக்கு முன்னால நிக்கணும்னு சொல்றீங்க, அப்ப எருசலேம்ல கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லல.
பேதுரு வர சொல்லல. அவனுக்குள் வந்த மனமாற்றம் இருதயத்துக்குள் இருந்து வந்த மாற்றம், வெளியே வந்த மாற்றம் அல்ல. இன்றைக்கு நாம் வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள வந்திருக்கிற மாற்றம் உள்ளே இல்லை. அதனாலதான் எத்தனை வருஷம் ஆனாலும் வளர மாட்டேங்குது, மாற்றம் வர்றதில்லை. யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காகிலும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஜெபித்திருக்கிறீர்களா? யாரும் சொல்லாமலேயே ஜெபிப்பதற்கு தூண்டப்பட்டிருக்கிறீர்களா? எல்லாம் அங்க பெர்ஃபெக்ட்டா நடக்குது. சவுல் மாத்திரம் அல்ல, சரித்திரத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேக மனிதர்கள் ஆணை பண்ணப்பட்ட மனிதர்களாலே நடத்தப்பட்டவில்லை. நிறைய ஊழியக்காரங்கள் லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சும்மா நம்ம இந்த பிஷப்புகளுக்கு ஜால்ரா போட்டுச்சு, ஊழியக்காரங்களுக்கு ஜால்ரா போட்டு போயிருக்கு. பைபிள் என்ன சொல்லுது, சபை சரித்திரம் என்ன சொல்லுது, எது உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ உடனடியாக நடந்த மாற்றங்கள் இவைகள் எல்லாம். இதை தொடர்ந்து ஒரு மாற்றம் அங்க வந்துச்சு. இதை குறித்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வாசிக்கலாம். தாமதமின்றி 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். சரி, கவனி. நமக்கு தாமதமின்றி அப்படின்னு போட்டிருக்காங்களா? அதே வார்த்தை தான், அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை தான் 18வது வசனத்துல உடனே இருக்கா? இந்த உடனே அப்படிங்கிறதற்கான கிரேக்க வார்த்தையும் தாமதமின்றி அப்படிங்கிறதற்கான கிரேக்க வார்த்தையும் என்னதுதான்? ஒரே வார்த்தை தான். இந்த கிரேக்க பதம் 80 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டில். அதுல 40 முறை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதனால தான் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தை படிக்கும் போது உடனே உடனே அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். சரியா? கவனிச்சிருக்கீங்களா யாராவது? மார்க் புஸ்தகத்தில் என்ன வரும்? உடனே உடனே அப்படின்னு வரும். அப்போ 80 இடத்துல இருக்கிற வார்த்தையில 40 யார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறார்? மார்க் தான் யூஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்துக்குள்ள, இந்த 10ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்துக்குள்ள 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல நமக்கு உடனே மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, இன்னொன்னு என்ன போட்டிருக்குது? தாமதமின்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதே வார்த்தைய பவுல் தன்னுடைய முதல் நிருபத்துல பயன்படுத்துகிறார். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே உடனே. அப்ப உடனே அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அங்கே அனனியா சவுலின் தலையிலே கை வைக்கிறான். கைய வச்ச உடனே கண்ணுல இருந்து என்ன வந்துச்சா? விழுந்துச்சு. இப்போ அதே மாதிரியான உடனே தான் இவன் தாமதம் என்று எங்க போனான்? அப்போ கண்ணுல இருந்து அந்த செதில்கள் விழுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்ததோ, அது எப்படி நடந்ததோ, அதே போல சீசர்களோடு தங்கியிருந்த திடம் பெற்ற இந்த சவுல் பிரசங்கிப்பதற்கு போய்விட்டான். நான் சொல்ற புரியுதா? எங்க கண்ணுல இருந்து செதில் விழுறதுக்கு எப்படி உடனே விழுந்து, சரியா? அதே மாதிரிதான் யாருமே போயிட்டான். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு புதிய விசுவாசிக்குள்ள. இப்ப அனனியாவின் மூலமா அவன் தேவனுடைய சபைக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே அவன் என்ன பண்ணல, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கல. அவன் போய் தன்னுடைய பொறுப்பு. அப்போ இவனுக்கு ஒரு சீசனை உருவாக்கி இருக்கிறான். அனனியா என்கிற சீசன் யாரை உருவாக்கி இருக்கிறான்? சீசனை உருவாக்கி இருக்கிறான். இப்ப அனுப்பப்பட்ட இவன் என்ன பண்ணியாச்சு? அனுப்பியாச்சு. இவன் போய் ஜெபாலயத்தில் போய் இயேசுவே கிறிஸ்து என்று யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு மாற்றம். ஜெபாலயத்திற்காக வைராக்கியம் பாராட்டி சபையை உடைப்பதற்காக வந்தவன், அங்க இருக்கிற யூதர்களுக்காக வைராக்கியம் பாராட்டி பரிசுத்தவான்களை கொலை செய்ய வேண்டும் என்ற முடியவன்.
ஆனா இப்போ இவனுக்குள்ள வந்த மன மாற்றம், அவனுக்கு உள்ள இருந்து வந்த வெளியே மாற்றம் வந்ததுனால உடனடியாக இந்த செய்தியை அறிவிப்பதற்கு அவன் தீவிரப்பட்டு விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்க பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதிலே இன்னைக்கு நம்ம என்னதான் சொல்ல வேண்டியிருக்கு? இது நீங்க சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற கடலை, இது கடமையா இருக்குது, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைன்னு சொல்லி நம்மள தள்ளிட்டே இருக்க வேண்டியிருக்குதே. நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. புரியுதா? அப்போ ஒரு பழைய விசுவாசியினுடைய செயல்பாடும் தேவனுடைய சபைக்குள்ள எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு புது விசுவாசி தான் இப்படிதான் இருக்கிறான். அவன் இப்ப அறிவிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இப்ப சபை வளராம இருக்குமா? இன்னைக்கு ஏன் வளரல சொல்லுங்க? ஏன் வளரல? பயம் இல்லை, நமக்கு தெய்வ பயமே இல்லை. நம்ம சொல்றோம்ல, ராஜாவாக இயேசு வர போகிறார், அந்த வந்துட்டு போறாரு. இல்லைன்னா அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க. வர்றாரு வர்றாரு. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சொல்றாங்க இயேசு வர்றாரு இயேசு வர்றாரு. நான் எனக்கு போய் வயசு அதிகமாயிடுச்சு, இங்கும் வரல, இனியும் வர மாட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வராம இருக்கலாம், வரமாட்டாருன்னு ஒண்ணும் இல்லையே. எப்படியா இருந்தாலும் தெய்வனை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்குமானால் நான் செயல்பட வேண்டிய விதத்துல நான் செயல்படுவேன், முடங்கி இருக்க மாட்டேன். சரித்திர ஆசிரியர்களின் கருத்துப்படி அவன் நல்ல ஒரு பணக்காரனா, கப்பல்கள்லாம் சொந்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ஒரு பிசினஸ் இருந்திருக்கலாம். ஒரே நேரத்தில் அவன் யூதனாகவும் இருக்கிறான், இன்னொரு நேரத்தில் ரோமனாகவும் இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு 2 பேர், சவுல், பவுல். அப்படி ரோம பிரஜையா இருக்கிற இவன் எதை கொஞ்சம் யோசிக்கல. ஆண்டவர்ட்ட கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? ஓகே, இதுதான் என் மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தம் தான், நான் அதை செய்யறேன். அதனால தான் அவன் சொன்னான், லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆனா அவன் குப்பைன்னு தூக்கி போட்டதெல்லாம் இன்னைக்கு சபை இன்னைக்கு உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் சொல்லுது. அங்கதான் நான் வேறுபடுறேன். ஐயா, பழைய பரிசுத்தவான்கள் எதை குப்பை என்று உதவிவிட்டு மேன்மையான காரியங்களுக்காக ஓட தொடங்கினார்களோ அந்த குப்பைகளை தூக்கி வைத்துக் கொண்டு நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். நாமும் சொல்றோம் தேவனுடைய சபையில இருக்கிறேன். அது எப்படி? நல்ல கவனிங்க. இந்த வேத பகுதிக்குள்ள நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஒரு பழைய விசுவாசியா இருந்தா நான் எப்படி இருந்திருக்கணும், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும். இதுல அனனியாவை நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கலாம். அப்படி நீங்க செயல்படணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு புதிய விசுவாசியா இருந்தா சபைக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் இயல்பா வந்திருக்கணும். அடுத்தவங்க சொல்லி சொல்லி வரக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமா, இல்ல யாராவது சொல்லணும். அது ரொம்ப தப்பு. பாருங்க, நீ ஜெபம் பண்ணு, பைபிள் படி, காணிக்கை கொடு, நீ சர்ச்சுக்கு வா, நீ சபையில் ஐக்கியப்படு, கர்த்தருடைய பங்கு எடு, ஞானஸ்தானம், எல்லாம் சொல்லணும். ஐயா, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்குள்ள உள்ளான மாற்றம் என்ன நடந்திருக்கிறது? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 34 வருடங்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட அன்று எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரியான வேதத்தை குறித்த புரிதல் எனக்கு கிடையாது. ஆனால் அன்றைக்கு எங்களுடைய ஜெபங்கள், அன்றைக்கு எங்களுடைய ஆசை, அன்றைக்கு எங்களுடைய வேகம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஜெபிக்கணும். டைம் பார்த்து ஜெபிக்கலையா, டைம் பார்த்து சர்ச்சில் இருந்து போகல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எப்படி இருக்கும், சர்ச்சுக்கு வந்தா 2 சர்வீஸ் அன்னைக்கு நடக்கும். நாங்க போயிட்டு இருந்த சர்ச்சில் 2 சர்வீஸும் அட்டன் பண்ணுவோம். முடிச்ச உடனே டீ காஃபி எதுவும் கிடையாது, அங்கேயே உட்கார்ந்து இருப்போம். பக்கத்துல வீடு இருக்கிறவங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு டிராக்ஸ் எடுத்துட்டு போனோம். 6 மணி ஆகும்போது திரும்பி வருவோம். 6 மணிக்கு வந்த உடனே வாங்க இந்த ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக ஆண்கள் ஆயத்தமாவார்கள். ஒரு 7 மணி ஆகும்போது மதுரையில் இருக்கிற ஸ்டேடியத்துல ஜெபிப்பதற்காக ஆண்களாக கடந்து போவோம். அந்த ஜெபம் ராத்திரி 12 மணி வரை, 2 மணி வரை. நல்லா கவனிங்க, ரட்சிப்பு
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்பதற்கு நமக்கு தனிப்பட்ட விதத்திலேயும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். வேதத்துல சொல்லி இருக்கிற அனுபவத்தோட அது ஒத்து போகணும். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட ஏதாவது இந்த அனுபவங்கள் இருக்குதா? ஏன் இல்ல? ஒரே தேவன் தானே, ரட்சகர் ஒரே ரட்சகர் தானே, ஒரே ரட்சிப்பு தானே, ஒரே சுவிசேஷம் தானே, ஒரே ஆவியானவர் தானே, ஏன் நடக்கல? இன்னைக்கு இருக்கிற சூழலை பாருங்க. ஒரே ஊழியக்காரன் முன்னால நின்று நடத்தணும், அவரு எல்லாத்துக்கும் சொல்லணும், காணிக்க போடுன்னு சொல்லணும், தசமபாகம் கொடுக்கணும் சொல்லணும், அது கொடுக்கணுமா வேண்டாமா அதை குறித்து நான் பேச வரல. இப்படி எல்லாமே சொல்லணும். சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரணும்னா இதுக்கு நடுவில் 2 முறை போன் பண்ணி பேசணும். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, வாங்க சர்ச்சைக்கு வந்துருங்க என்ன அப்படின்னு போன் பண்ணி கேட்டா பார்த்தா நேர்ல போகணும். அப்பதான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆள் வரும். எல்லாம் வராது. கேட்டா பாஸ்டர் விசாரிக்கல. இது எந்த ஒரு ரட்சிப்பு? இது நல்ல கவனிங்க. இப்ப நான் உங்ககிட்ட பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு மனசுல வைராக்கியம் கோபம்லாம் ஒண்ணும் இல்லை. அது பிப்ளிக்கல் பேட்டர்ன் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் யாரால ஏற்றுவிக்கப்படணும்? பரிசுத்த ஆவியானவரால் ஏற்றுவிக்கப்படணும். அவரால் ஏற்றுவிக்கப்படுறது எல்லாத்திலையும் இருக்கணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் இல்ல, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, அங்கே தேவைப்படுகிற சத்தியத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு, எல்லா விதத்திலும் உங்களை சாட்சியாக நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எக்யூப்டா மாறணும். நான் பக்கத்துல உட்கார்ந்து இது செய்ய அதை செய்ய சொல்லிட்டே இருந்தா ஒரு நாளும் வராது. எந்த ஒரு வேலையா இருக்கட்டுமே, இப்போ நீங்க சமையல் செய்றீங்க அல்லது வீட்டை சுத்தம் பண்றீங்க, ஏதோ ஒரு வேலையா இருக்கட்டும், ஆரம்பத்துல துவக்கத்துல உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து பக்கத்துல நின்று யாராவது இதை போடு கடுக போடு எண்ணெய் ஊத்துனா உங்களுக்கு என்ன வரும்? ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல மட்டும் என்ன வர்றது நமக்கு? என்ன பேச மாட்டேங்கிறீங்க இல்லையா? நல்ல ஒரு மெச்சூர்ட் ஆன பிறகு 1 வருஷம் ஆயிடுச்சு சமைச்சிட்டு, அதுக்கு பிறகு யாராவது வந்துட்டு இதை போடலாம் இதை போடலாம்னா நீங்க என்ன சொல்வீங்க? அப்ப நீங்களே சமைச்சிருங்க அப்படின்னு போயிருவீங்க. ஆனா சபைக்குள்ள ஜோமன் சொல்லணும், அதுல நமக்கு போர் அடிக்கிறதே இல்லை. பாருங்க, உபவாசம் போர் அடிக்கிறதே இல்லை. செயல்பாடுகள்ல நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் ஏற்றுவிக்கப்படுவதற்கு நாம் ஏன் இடம் கூடாமல் இருக்கிறோம்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு பரிசுத்த ஆவியானவர் அணைச்சு போட்டுட்டு அவர் நமக்கு தருகிற வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றாற் போல நடப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றார்கள், அவரை துக்கப்படுத்தினார்கள். ஆகவே அவர் அவர்களுக்கு சத்துருவாக மாறினார், வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அறிந்திருக்கிற தேவ ஜனம், தேவ சபை, நீங்களும் நானும், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் அவரால் நாம் ஏற்றுவிக்கப்பட வேண்டுமே. நான் அனனியாவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் ஏற்றுவிக்கப்படணும், நான் சவுலா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏற்றுவிக்கப்படணும். அப்பதான் தேவனுடைய சபை தேவனுடைய சபையாக இருக்க முடியும். தேவனுடைய சபை தேவனுடைய சபையாக இருக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன, உங்களை மாதிரியே என்ன யாராவது ஒருத்தர் ஏக்கிக்கிட்டே இருக்கணும், இந்த பாட்டு பாடு, இந்த பிரசங்கம் பண்ணு அப்படின்னு என்ன யாராவது சொல்லி நான் பழகினேன்னா நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நிறைய பேர் ஊழியத்திலே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாராவது தலையில கூட்டிக்கிட்டே இருக்கணும், இதை செய் அதை செய் அதை செய்யணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இந்த கால நேரத்தில் இந்த வேத வசனங்களை நம்முடைய மனதில் கொண்டு, பழைய விசுவாசியா இருந்தாலும் சரி புதிய விசுவாசியா இருந்தாலும் சரி, கீழ்ப்படினாங்க, பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க, சுவிசேஷம் ஜனங்களுக்கு என்ன செஞ்சது? போக ஆரம்பிச்சது. நீங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறீங்க. 11 வாரங்கள் முடிஞ்சிருச்சு, 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? யாருக்காவது கர்த்தருடைய வசனத்தை போதிச்சிருக்கிறீங்களா? தேவனை அறியாதவர்களுக்கோ தேவனை அறிந்தவர்களுக்கோ மத்தியில நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீர்களா? அப்படி எதுவுமே இல்லைன்னா
உங்களுடைய வாழ்வை குறித்து நான் துக்கப்படுகிறேன். நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, யாருமே சொல்லல, நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்காதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ள போலாம். பவுலை குறிச்சு இப்படி சந்திக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, பின்னாட்கள்ல ஓடிட்டே இருக்கிறான். ஆனா அவனை குறிச்சு எல்லா நாட்களிலும் அவனை குறை சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. இவன் பணத்துக்காக உழைஞ்சிறான், இவன் சரியான உழைக்கிறான், இப்படி எல்லாம் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவன் அவங்களுக்கு எப்படி தெரியுமா பதில் சொல்றான்? எந்த அடிப்படையில நான் ஊழியம் செய்யறேன்னா 3 காரியத்தை சொல்றான். ஒண்ணு, நான் கர்த்தருக்கு பயப்படு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து, அப்படிதான் வசனம் இருக்கு, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து. இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எந்த அடிப்படையில? கிறிஸ்துவின் அன்பு என்னை. மூணாவது, அவர் என்னை ஒப்புவித்திருக்கிறாரே அந்த ஸ்தானாதிபதியாக, அந்த ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறதுனால நான் இந்த வேலையை செய்தேன். அப்போ பவுலை பொறுத்த வரைக்கும் அவன் பிரசங்கிப்பதற்கு கடந்து போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்குள்ள தெய்வ பயம் இருக்கிறியா? என்னையா தெய்வ பயம்? அவர் என்ன கத்தி கடப்பாடதான் வச்சிருக்கிறாரா? இல்ல, ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னால நிற்கணும். அங்கே அக்கினியானது என்ன செய்யும்? பரிசோதிக்கும். அப்ப அந்த பயம் இருக்கிறதுனால நான் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால நான் கேர்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை வாழ விரும்பல அப்படிங்கிறத பவுல் தெளிவுபடுத்துறான். அதனால என்ன, நீங்க பொய் சொல்லாதீங்க, என்ன குற்றப்படுத்தாதீங்க. இரண்டாவது சொல்றான், கிறிஸ்துவின் அன்பினால் நான் ஏவப்படுகிறேன். கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. நம்ம ஏவுகிறதா? மூணாவது, என்னை நம்பி ஆண்டவர் ஒரு ஒப்புரவாதத்தையும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் இதுல கேர்லெஸ் ஆயிருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், புதிய விசுவாசியாக மாறின ஒரு மனிதன் பிரசங்கியாகிறான். பிரசங்கியான பிறகு நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற ஒரு மனிதனாக மாறிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நல்ல வளர்ச்சியும் தேர்ச்சியும் உண்டாயிருக்க பரிசுத்தமுள்ள தேவன் அனுக்கிரகம் என்பாராக. இதுக்கு காலங்கள்லாம் அவசியம் தேவையில்லையா? அதனாலதான் அந்த தாமதம் இன்றி உடனேங்கிற வார்த்தையை சொன்னேன். நம்ம என்ன சொல்றோம்? நல்ல, அதாவது பவுல் உடனடியா பிரசங்கம் பண்ண போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவனுக்கு ஏற்கனவே வேதாகம் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். அது ஒரு உண்மை இருக்கு. ஆனா அதுக்காக காலம் முழுசும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நாம் எதிர்பார்ப்பது தவறு. கண்களிலிருந்து செதில் வெளியே வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குமோ அதே அளவுக்கு துரிதமாக, அதே வேகத்துல இவன் எங்க போயிட்டான்? ஞானஸ்தானம் எடுத்து சீஷனாகி சீஷர்களோடு அப்பம் விட்டு திடன் கொண்டு தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு அவன் என்ன செய்தான்? போயிட்டான். யோசிச்சு பாருங்களேன், அவனை யாராவது அனுப்பிவிட்டாங்களா? சொல்லுங்க, அனுப்பிவிட்டாங்களா? நீங்க ஊழியம் செய்ய போயிட்டு வாங்க? இல்ல, யாரும் அனுப்பல. யாரும் ஆர்டைன் பண்ணலாம் செய்யல. ஆர்டைன் பண்றதுக்கு முன்னாலேயே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? கிளம்பி இருப்போம்.